வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். என்ன பெயரிட்டான்? யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். கடந்த பல வாரங்களாக தேவனுடைய நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், யெகோவா நிசி, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோ, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷிகேனு, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா சபயோத், இமானுவேல், இயேசு. இப்படி பாருங்க, பல நாமங்கள் நம்முடைய தேவனுக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும், அவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு நல்லவர் என்பதையெல்லாம் பாருங்க, அந்த நாமத்துக்குள்ளே நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாமங்கள் அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதுல சில நாமங்களை குறித்து நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம். கடந்த 2 வாரங்களாக யெகோவா ஈரே என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். யெகோவா ஈரே என்றால் என்ன பொருள், என்ன அர்த்தம்? நமக்காக எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் செய்கிற தேவன், முன்கூட்டியே எல்லா தேவைகளையும் சந்திப்பதற்கு தயார் நிலையிலே, ஆயத்த நிலையிலே இருக்கிறவர் என்று அர்த்தம். இதிலே அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கடந்த வாரத்திலே சில வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு விளக்கி காண்பித்தேன். அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. அவர் நம்முடைய ஆத்துமாவை நன்மையாலே நிரப்புகிறார். அவர் நம்முடைய வாயை நன்மையாலே நிரப்புகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையாலே திருப்தியாவார்கள் என்பதை குறித்தெல்லாம் பாருங்க, சில வசனங்களை எடுத்து பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே வாசித்தோம். அவர் நமக்கு செழிப்புள்ள காலங்களை தந்து நன்மை செய்து வந்து நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் அவர். ஆமென். எப்படி பாருங்க, பல வசனங்களை எடுத்து கடந்த வாரத்திலே உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பாருங்க, இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், யெகோவா ஈரே சிருஷ்டிப்பிலே எதையெல்லாம் ஆயத்தம் பண்ணினார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். சிருஷ்டிப்பிலே தேவன் யெகோவா ஈரே எதையெல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணினார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தர் மனிதனை உருவாக்கும் முன்பதாகவே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணினார் என்பதை நாம் ஆதியாகமத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே இதை குறித்த ஒரு தெளிவை நாம் பார்க்கிறோம். மனிதன் இன்னும் வரவில்லை, இன்னும் மனுவருக்கு வரவில்லை, ஒரு குடும்பமே இன்னும் வரவில்லை. ஆனால் மனிதன் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் யெகோவா ஈரே என்ன செய்து விட்டார், அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் என்பதை நாம் சத்திய வேதத்திலே, அதுவும் ஆதியாகமம் அந்த முதல் அதிகாரத்திலேயே நாம் தெளிவாக பார்க்கிறோம். மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான, அவன் பிழைப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் முன்கூட்டியே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். மனிதனுக்கு தேவையான வெளிச்சத்தை, மனிதனுக்கு தேவையான தண்ணீரை, மனிதனுக்கு தேவையான சுத்தமான காற்றை, மனிதனுக்கு தேவையான பல வகைகளை, மனிதனுக்கு தேவையான கிழங்கு வகைகளை, மனிதனுக்கு தேவையான பயிர் வகைகளை, மனிதனுக்கு தேவையான பருப்பு வகைகளை, மனிதனுக்கு தேவையான காய்கறி வகைகளை, அவன் குடிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும், அவன் புசிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும், அது மாத்திரமல்ல அவன் குடியிருப்பதற்கு கூட ஒரு தோட்டத்தையும் கூட அவர் முன்கூட்டி என்ன செய்து விட்டார், ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் என்பதை நாம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலேயே பார்க்கிறோம்.
அருமையானவர்களை கவனியுங்கள். மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டு தான் பிறகு மனிதனை அவர் உருவாக்கினார். மனிதனை அவர் கொண்டு வந்து அந்த தோட்டத்திலே வைத்தார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எங்கே வைத்தார்? அதிலே. எதிலே வைத்தார்? அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்து விட்டார். அப்ப ஏதேன் தோட்டத்தை முதலே உருவாக்கிச்சாரு. அப்புறம்தான் யாரை கொண்டு வர்றாரு? மனுஷனை கொண்டு வர்றாரு. அதான் யெகோவா ஈரே. மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் பிறகு மனுஷனையே உருவாக்கி என்ன செய்தா கொண்டு வந்தாங்க, வைத்து விட்டார். இதே போலதான் கல்வாரி சிலுவையின் மூலமாக எல்லாவற்றையும் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான், சம்பாதித்து வைத்து விட்டு தான் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? மீட்டு எடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு தேவையான எல்லாமே எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? கல்வாரி சிலுவையில வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. ஆவி மண்டலத்திலே அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆவி மண்டலம் என்று சொல்லும் பொழுது அது எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கேயோ இருக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. ஆவி மண்டலம் என்று சொல்லும் பொழுது நம்ம தொட்டு பார்க்குற அளவில் இங்கே தான் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த மாம்ச கண்ணால பார்க்க முடியல, ஆனால் இந்த ஆவி உலகத்திலே ஆவி மண்டலத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அதைத்தான் வாசித்தோம். நமக்கோ தேவன் அவைகளை தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் சகலத்தை என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆகவே எல்லாமே கல்வாரி சிலுவின் மூலமாக நமக்கு சம்பாதித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேவன் யெகோவா ஈரே என்பதற்கு சத்திய வேதத்தின் முதல் அதிகாரமே சாட்சியாக இருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? நாமெல்லாம் பாருங்க, பிள்ளையை பெற்றுட்டு அப்புறம் தான் மண்டையை சொல்லிடும். என்னடா பண்றது, என்னடா செய்யறது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, ஸ்கூல் ஃபீஸ்க்கு என்ன பண்றது, எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இது தேவை அது தேவை அது தேவை, என்ன பண்ண போறோம் உருள்றோம். ஆனா கர்த்தர் பாருங்க, நம்மள மாதிரி கிடையாது. அவர் எல்லாவற்றையும் செஞ்சுட்டார். தான் பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. இன்னமும் சொல்ல போனா ஆதாமியாவளுக்கு மாத்திரம் இல்ல, அவன் மூலமா வரக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செஞ்சுட்டாரு. அடே அப்பா, ஆச்சரியமா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. அவ்வளவற்றை கர்த்தர் செஞ்சுட்டாரு. ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் அப்புறம் மனுஷனை கொண்டு வர்றாரு. எல்லா மனுஷனும் அப்புறம் தான் செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களை கவனிங்க. எனவே மனிதன் வந்த உடனேயே சாப்பிடுறதுக்கு என்ன பண்றது, ஏவாளு என்னடி பண்றது சாப்பிடுறதுக்கு, ஆண்டவர் அப்படி விட்டுவிட்டாரு அப்படின்னு சொல்லி இவன் அவன்கிட்ட கேட்க, அவன் யோ என்னையா பண்றது, ஒண்ணும் இல்லைங்க, காஞ்ச மனாந்தரமா இருக்குது, என்னத்தை தான் சாப்பிடுறது, எங்கதான் தூங்குறது, என்னத்தை தான் குடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மண்டை என்ன செய்யல, சொரியல. எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்குது. சாப்பாட்டுக்கு கவலைப்படல ஆதாம் ஏவாளும், தண்ணிக்கு கவலைப்படல, தூங்குறதுக்கு இருப்பிடத்துக்கு கவலைப்படவே இல்லை. கவலைனா என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு கவலைப்படாமல் இருப்பது எப்படின்னா என்னன்னே தெரியல. எல்லாம் இருக்கிறீங்களா? வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு வீட்டு கவலை. கவலைப்படாம இருங்க எப்படின்னா தெரியலங்க. கவலைப்படாம இருக்கிறது எப்படின்னா, ஆனா அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு கவலைனா என்னன்னே, கவலைனா என்னன்னு தெரியாது, பசினா என்னன்னு தெரியாது, தரித்திரம்னா என்னன்னு தெரியாது, வியாதினா என்னன்னு தெரியாது, பயம்னா என்னன்னு தெரியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? வறட்சினா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. பாருங்க, எல்லாம் செல்வ செழிப்பா இருக்குது. யெகோவா ஈரே தாம் பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைத்தார். கர்த்தரை பாருங்க, அவருடைய உள்ளத்தை பாருங்க, அவருடைய இருதயத்தை பாருங்க, அவருடைய எண்ணங்களை பாருங்க. இதெல்லாம் நினைச்சு கர்த்தர் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். எந்த நேரம் பிரச்சனையே நினைச்சு நினைச்சு கூட கூடாது, உருண்டுகிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் நினைக்கணும், கர்த்தர் எவ்வளவு நல்லவருப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா, எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீரு, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொன்றா விசுவாசத்தினால என்ன செய்ய போறேன், நான் எடுத்துக்கொள்ள போறேன், சுதந்திரிக்க. எனவே யெகோவா ஈரே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் மனிதனே செய்தார், அவர் உண்டாக்கி வைத்தார், உருவாக்கி கொண்டு வந்து அங்கே வைத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல,
ஆதியாகமத்திலே கர்த்தர் பூமியை பாருங்க அவர் உண்டாக்கினார் என்பதை நாம் பார்க்கிறோம். எதை உண்டாக்கினார்? ஆதியிலே தேவன், வாசிப்போம் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:1. ஆதியாகமம் 1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எதை சிருஷ்டித்தார்? வானத்தையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தார் என்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். சரி, பூமியை தேவன் யாருக்காக சிருஷ்டித்தார்? இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. இப்ப கேள்வி என்னன்னா, பூமியை தேவன் யாருக்காக சிருஷ்டித்தார்? எதற்காக இந்த பூமியை தேவன் யெகோவாயீரே சிருஷ்டித்தார்? வாசிப்போம். ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக வென்று செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. இங்கே நாம் பார்க்கிறோம், வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல். எல்லாரும் இருக்கிறீங்களா? அப்ப மற்ற கோள்கள்ல இருக்கிறத விட பூமியில தான் கர்த்தர் நிறையா சிருஷ்டித்திருக்கிறாரு. பூமியை வெறுமையா சிருஷ்டியாமல்லாம், அப்ப பூமியில் நிறைய சிருஷ்டித்திருக்கிறார், கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாய் விளங்குகிறது. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதை குடியிருப்புக்காக படைத்து. எல்லாம் சொல்லுங்க, குடியிருப்புக்காக படைத்து. யார் குடியிருப்பதற்காக படைத்து? அதான் கவனிக்கணும். மனுஷன் இன்னைக்கு சந்திர கிரகத்துல போய் குடியிருக்க முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அங்க போய் குடியிருக்கணும்னா அங்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போடணும். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்லா கவனிச்சுட்டே வாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போடணும். பலவிதமான கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்த ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. பூதா மாதிரி இருக்குது, பூச்சாட்டி மாதிரி இருக்குது. அதை போட்டுக்கிட்டு தான் அங்கே என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நீங்க அங்க படுத்து தூங்குனீங்கன்னா அந்த இடத்துல எந்திரிக்க மாட்டீங்க, நீங்க வேற எங்கேயும் எந்திரிப்பீங்க. ஆனா இங்க எங்க படுத்துருக்கிறீங்களோ அங்கேயே எந்திரிக்கிறீங்க. கட்டில் அங்கேயே தான் இருக்குது. எல்லாம் இருக்கிறீங்களா? தேவன் அழகாய் பூமி என்ன செய்திருக்கிறார்? சிருஷ்டித்திருக்கிறார், படைத்திருக்கிறார். மற்ற எந்த கிரகத்திலையும், எந்த ஒரு மண்டலத்திலையும், எந்த ஒரு கோள்கள்லையும் நீங்க போய் என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரி நீங்க என்ன செய்ய முடியாது, வசதியா எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இந்த மாதிரி வசதி என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. இங்க பாருங்க, ஆம்பளையாளுக்கு அவங்க பாட்டுக்கு வெறும் பனியனை போட்டு கூட சாதாரண என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அங்க போகணும்னா அதுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்யணும், போடணும். போட்டாதான் நெருங்க முடியும். மூச்சு முட்டிடும், மூச்சு முட்டிடும், ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணிக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இங்கதான் எல்லாமே இருக்குது. தெளிவாய் சத்தியவேதம் பதில் சொல்லுகிறது விஞ்ஞானத்துக்கு. கர்த்தர் பூமியை வெறுமையாய் சிருஷ்டியாமல் குடியிருப்புக்காக சிருஷ்டித்தா. இதுக்காக இன்னைக்கு நாங்க அங்க போய் ஹோட்டல் கட்ட போறோம், இங்க போய் ஹோட்டல் கட்ட போறோம். சரி, சந்தோஷம் தான். ஆனா தண்ணி எங்க இருந்தா கொண்டு போகணும்? தண்ணி எங்க இருந்து என்ன செய்யணும்? ராக்கெட்ல இங்க இருந்து பிளைட்ல நீங்க இங்க இருந்தா செய்யணும், கொண்டு போய் அங்க சேர்க்க. நாங்க தண்ணி இன்னிலாம் இல்ல. இவங்க என்னென்னமோ தொலைகிட்டெல்லாம் பாக்குறாங்க. தண்ணி இருக்குதா, அது இருக்கா, இது இருக்கா, என்ன பண்றோம், எது பண்ணுவோம், காலை விட்டு உள்ள உசுன்னு போயிடுவோம், முங்கிடுவோமா, எல்லாம் பயப்படுறாங்க. ஆனா பாருங்க, இங்க மனுஷன் எல்லாம் ஜம்முன்னு இருக்கிறா, எந்த பிரச்சனையும் இல்லாம அவன் பாட்டுக்கு ஜம்முன்னு இருக்கிறான். ஏன்னா இதை யெகோவாயீரே மனுஷனுடைய குடியிருப்புக்காக அவ்வளவு நேர்த்தியாக, அழகாக, ஒழுங்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, படைத்திருக்கிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? அவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, மனிதன் வாழ்கிற இந்த பூமியை தேவன் எவ்வாறு அமைத்திருக்கிறார் என்றால், எல்லாம் கவனிச்சு வாங்க, சில காரியங்கள்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு. மனிதன் வாழ்கிற இந்த பூமியை தேவன் எவ்வாறு அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், 4/3 பகுதி தண்ணீரினாலே சூழப்பட்டிருக்கிறது, ஒரு பகுதி நிலப்பகுதியாக இருக்கிறது. அப்படித்தான் தேவன் செய்திருக்கிறார், இந்த பூமியை சிருஷ்டித்திருக்கிறார்.
ஏன் இவ்வாறு கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார்? ஏன் தேவன் இவ்வாறு உண்டாக்கி இருக்கிறார்? ஆச்சரியமா இருக்குது. நிலப்பகுதி கொஞ்சம் தான், ஒரு பகுதி தான். ஆனால் 3 பகுதி தண்ணீராலே என்ன செய்யப்பட்டிருக்கு? சமுத்திரத்தினாலே சூழப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் வந்து பூமியை இவ்வளவு அழகா அமைத்திருக்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, சூரிய வெப்பத்துல பூமி கொதிச்சிரும், பூமி தாங்காது. அதனாலதான் கர்த்தர் பாருங்க 4ல் 3 பகுதியை தண்ணீரினாலே வைத்து ஒரு பகுதியை மனுஷனுடைய குடியிருப்பு தான் செஞ்சார் கர்த்தர், ஒதுக்கி விட்டுருக்கிறாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? அது மாத்திரமல்ல, அந்த தண்ணீர்ல கர்த்தர் உப்பை போட்டு விட்டார். நீங்க கடல் தண்ணி அள்ளி குடிச்சீங்கன்னா எப்படி இருக்கும்? உப்பு வாயில வைக்க முடியாது. சிலருக்குலாம் ரொம்ப கவலை, ஆண்டவர் இப்படி உப்பள்ளி போட்டு விட்டாரு, உப்பு தண்ணியா இருக்குது, நல்ல தண்ணியா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிக்கிறோம். அருமையானவர்களே கவனிங்கள், ஏன் தெரியுமா கர்த்தர் வந்து உப்பை போட்டு வச்சிருக்கிறாரு? சூரிய வெப்பத்துல தண்ணியெல்லாம் ஆவியா போயிடும், எல்லாம் பறந்துடும், மாயாஜால மாதிரி போயிடும். தண்ணி போயிருச்சுன்னா பூமி சூரிய வெப்பத்துல கொதிச்சு வெந்து இலைன்னு செஞ்சிடும், மனுஷன் கருகி போயிடுவான். கர்த்தர் எவ்வளவு யோசித்து சிந்தித்து நிதானமா எவ்வளவு கவனமா பூமி உருண்டைய கர்த்தர் படைச்சிருக்கிறார் பாருங்க. உருண்டைய கர்த்தர் எவ்வளவு அழகாய் அமைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எல்லாம் இருக்கிறீங்களா? அதனாலதான் கர்த்தர் உப்பை போட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. தண்ணி ஆவியாகி போய் மறுபடியுமாக அது பாருங்க மேகமாய் மாறி மறுபடியுமாய் கடலுக்குள்ளே இந்த தண்ணி வந்து விழும்படியாய் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? எல்லாத்தையும் அதை செட் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். இதா இருக்கிறீங்களா? இதையெல்லாம் நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஏதோ தண்ணி கிடக்கு, ஏதோ வெயில் அடிக்குது, ஏதோ இருக்குது, அப்படி நம்ம மாட்டுக்கு இருக்கிறோம். கர்த்தர் இவ்வளவு அழகாக என்ன செஞ்சிருக்கிறாரு? சிருஷ்டித்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, எல்லாம் கவனிங்க, மனுஷன் சுவாசிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் யெகோவாயிரே என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மனுஷன் சுவாசிப்பதற்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் பாருங்க முன்கூட்டி என்ன செய்து விட்டார்? அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். கவனிங்க அருமையானவர்களே, மனிதன் சுவாசிப்பதற்கு கர்த்தர் ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் சரி விகிதத்திலே கலந்து செஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க, மனுஷன் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனையும் நைட்ரஜனையும் சரி விகிதத்திலே என்ன செய்திருக்கிறாரு? இந்த காற்றிலே அவர் கலந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதன் வெளியிடுகிற கார்பன் டை ஆக்சைடை சுவாசிப்பதற்கு ஏராளமான தாவரங்களை செடி கொடி மரங்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க சொல்றேன். மரங்கள் என்ன பண்ணுது தெரியுமா? மரங்கள் என்ன பண்ணுது தெரியுமா? மனுஷன் வந்து ஆக்சிஜனை சுவாசிக்கிறான். இந்த மரங்கள் செடி கொடிகள் தாவரங்கள் இதெல்லாம் என்ன பண்ணுது தெரியுமா? கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது? அது சுவாசிக்குது. மனுஷன் ஆக்சிஜனை சுவாசிச்சுட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறான். ஆனால் தாவரங்கள் என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சுட்டு ஆக்சிஜன் என்ன செய்யுது? வெளியிடுகிறது. ஒரு பேலன்ஸா இருக்கும்படியாக யெகோவாயிரே எல்லாவற்றையும் கிளீனா செஞ்சிருக்கிறாரு, படைத்திருக்கிறார். இந்த தாவரங்களா இல்ல, பூரா மூச்சு முட்டி போய் எல்லாம் செஞ்சிருவான், எல்லாம் மயக்க நிலையில படுத்து மண்டை அடிச்சு வச்சுக்கிறோம், போட்டுருவா. இவன் ஆக்சிஜனை உறிஞ்சிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிட மறுபடியும் கிடைக்காம போய் எல்லாம் மூச்சு முட்டி போய் மயக்கத்துல விழுந்து எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் எவ்வளவு அழகாய், அதனாலதான் சொல்றாங்க, தேசத்துல மரத்தை மரத்தை நெஞ்சியாத, வெட்டாத, மரத்தை அழிக்காத, இயற்கையை காப்பாற்று. யாரும் பைத்தியம் முடிச்சு போய் சொல்லல, அவன் கிடக்கிறாய் பைத்தியம் போயிடுங்க, வெட்டுற மரத்தை நீ எதுக்குன்னு விவரம் தெரியாம என்ன செய்யக்கூடாது? வெட்டிக்கிட்டு கிடக்க கூடாது. எல்லாம் யோசிக்கணும், இயற்கையை காப்பாற்றணும் மனுஷன். கர்த்தர் சொன்னாரு, எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்? காத்துக்கொள். எதை காத்துக்கொள்? எல்லாவற்றையும் காத்துக்கொள்ளணும். இயற்கையே நீ காத்துக்கொள்ளணும். ஏன்னா இயற்கை உனக்கு என்ன செய்யுது? உதவி செய்கிறது. ஆமென். ஆகவே மனுஷன் ஆக்சிஜனை சுவாசிக்கிறான், தாவரங்கள் கார்பன் டை ஆக்சைடு என்ன செய்யுது? சுவாசிக்குது. ஒரு பேலன்ஸ் இருக்கும்படியாக யெகோவாயிரே இதெல்லாம் என்ன செய்திருக்கிறார்?
உண்டாக்கி இருக்கிறார். எனவே கர்த்தர் சிருஷ்டிப்பிலே மனிதனுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தனியா உட்காந்து கவலைப்பட்டு அப்படியே மண்டையை போட்டு சவத்துல டம்பு டம்பு முட்டுறதுக்கு பதிலா அந்த வியாதியவே நினைச்சு, அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட வியாதி நினைச்சு, ஐயோ இந்த வியாதி இந்த பாடுபடுத்துது நம்மளை, அதவே நினைச்சு யோசிக்காம, கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவருப்பா, எவ்வளவு அருமையான தேவன் ஆண்டவரே, கர்த்தாவே எந்த சிரமமும் இல்லாம என்ன செய்யறேன், இன்னைக்கு நான் சுவாசிக்கிறேன், எந்த ஒரு ரூபா இல்லாம என்ன செய்யறேன், சுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போனா அந்த இன்வெர்டர்லாம் வச்சு மூக்கில் மாட்டி விட்டு அவங்க சுவாசிக்க வைக்கிறதுக்குள்ளேயும் டாக்டர்ஸ் படுற பாட பார்த்தா ஐயோ சொல்லி முடியல. ஆனால் இங்க எந்த சிரமமும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம சர்வசாதாரணமாக செஞ்சுட்டு இருக்கிறான் பாட்டுக்கு. எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் யோசிக்கிறதே சிந்திக்கிறதே கிடையாது. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், காற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், இந்த தாவரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இதெல்லாம் ஒவ்வொன்றாக இணைத்து என்ன செய்ய வேண்டும், கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, மனிதன் வாழுகிற இந்த பூமி உருண்டையை எவ்வாறு சுற்றும்படியாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், நல்லா சொல்றேன் கவனிங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். மனிதன் வாழுகிற இந்த பூமி உருண்டையை தேவன் எவ்வாறு சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், அது மாதிரி இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். பூமி உருண்டையா சப்பட்டையா? பல வருஷத்துக்கு முன்பதாக சில ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொன்னாங்க பூமி தட்டையா இருக்குதுன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்களே என்ன செஞ்சுட்டாங்க, இல்ல பூமி எப்படி இருக்குது, உருண்டையா இருக்குது. பல வருஷத்துக்கு முன்பதாகவே யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பூமியின் உருண்டையின் மேல் கர்த்தர் நிற்பார் என்று. அடே அப்பா, எந்த காலத்துல? அதனாலதான் எதை அதிகமா வாசிக்கணும், எல்லாரும் இருக்கிறீங்களா? யோபு சொல்றாரு, ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல யோபு வாழ்ந்தாராம், சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அடே அப்பா, கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னதாக. அப்பயே அந்த விஞ்ஞானம் அது இது எந்த ஸ்கோப்புலாம் இல்லை. அவர் சர்வசாதாரணமா ஆவியானுடைய வெளிப்பாட்டால சொல்லிட்டாரு, பூமியின் உருண்டையின் மேல் தேவன் என்ன செய்வார், மத்தியஸ்தர் வந்து நிற்பார், இயேசு கிறிஸ்து நிற்பார் சொல்லிட்டாரு. பூமி உருண்டையா சப்பட்டையா இருக்குதா? உருண்டையா இருக்குது, எந்த சந்தேகம் படக்கூடாது. ஆமென். அப்ப கர்த்தர் பாருங்க, இந்த பூமி உருண்டையை தேவன் எவ்வாறு யெகோவா ஈரே அவர் சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், அமைத்திருக்கிறார் என்றால், இல்ல கவனிங்க, 23 டிகிரி சாய்மானத்திலே சுற்றும்படியாக இந்த பூமியுடைய கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். இங்க ஸ்கூல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு சயின்ஸ் வாத்தியார் அதெல்லாம் அந்த பூமியுடைய தூக்கிட்டு வந்து வச்சு அப்படி காமிப்பாரு. டேய் இங்க பாரு, அப்படி பூமி என்ன செய்யுது, ஒரு சாட்சி என்ன செய்யுது, ஆரஞ்சு பழம் வடிவில் இருக்குது, ஒரு சாட்சி இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப எல்லாம் மறந்துட்டோம், இப்ப அதை கொஞ்சம் கவனிப்போம். 23 டிகிரி சாய்மானத்துல என்ன செய்யுது, பூமி உருண்டை அது சுற்றி கொண்டிருக்கிறது. ஏன் இவ்வாறு இந்த பூமி உருண்டை 23 டிகிரி சாய்மானத்திலே அது சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நல்லா கவனிங்க, இது 23 டிகிரி சாய்மானத்துல சுற்றினாதான் 4 காலங்கள் திரும்ப 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 சரியாக வந்து கொண்டே இருக்கும். இந்த 4 காலங்கள் கோடை காலம், மழை காலம், குளிர்காலம், இளவேநீர் காலம், அந்த வசந்த காலம் சொல்றாங்க, காற்று காலம். இந்த 4 காலங்களும் சரியா மாறி 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 என்ன செய்யும், வந்துகிட்டே இருக்கும். எதனாலதான் 23 டிகிரி அந்த சாய்மானத்துல அது சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அது கரெக்டா அந்த 4 காலங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. அருமையானவர்களே கவனியுங்கள், 23 டிகிரி சாய்மானத்துல அது சுத்தலைனா என்ன ஆகும் தெரியுமா, இந்த 4 காலங்கள் வரவே வராது. ஒண்ணு வருஷம் 365 நாளும் மழையே பெஞ்சுக்கிட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா வருஷம் 365 நாளும் பனியா கொட்டிக்கிட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா வருஷம் 365 நாள் வெயிலே அடிச்சுக்கிட்டு இருக்கோம், அப்படி இல்லைன்னா வருஷம் 365 நாளும் என்ன செய்யும், வெறும் காற்றாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வீசிக்கிட்டு இருக்கோம். 23 டிகிரியில சாய்மானத்துல இந்த பூமி உருண்டை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த 4 காலங்களும் மாறி 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 என்ன செய்யுது, வந்துகிட்டே இருக்கிறது. எத்தனை புரிகிறது? ஆமென். எத்தனை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறீங்க? ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த பூமி உருண்டை எவ்வளவு வேகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நல்லா கவனிங்க, இந்த பூமி உருண்டை எவ்வளவு வேகத்திலே சுற்றும்படியாக யெகோவா ஈரே அவர் அதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்று சொன்னால், 1000 மைல் வேகத்திலே சுற்றும்படியாக இந்த பூமியை என்ன செய்திருக்கிறாரு, அமைத்திருக்கிறார். 1000 மைல் வேகத்துல எது சுத்திட்டு இருக்குது? யாரா கீழே விழுந்தீங்களா? இப்ப நல்ல வேலைக்கு நான் முதல்ல விழுகல.
மைக்குலாம் விழல, எல்லாம் இருந்த இடத்துல இருக்கிறோம். எவ்வளவு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்குது? 1000 மைல் ஸ்பீட்ல வேகத்துல இந்த பூமி உருண்டை செஞ்சுட்டு இருக்குது, சுத்திக்கிட்டு இருக்குது. ஏன் 1000 மைல் வேகத்திலே சுற்றும்படியாக கர்த்தர் இதை செய்தார் என்றால், நன்றாய் கவனியுங்கள், 1000 மைல் வேகத்துல இது சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் பகல் 12 மணி நேரமும் இரவு 12 மணி நேரம் என்ன செய்கிறது? மாறி மாறி வருகிறது. ஒரு நாளைக்கு மொத்தம் 24 மணி நேரம் என்ன செய்கிறது? வருகிறது. இதே 1000 மைல் வேகத்துல சுத்தாம 100 மைல் வேகத்துல சுத்தினா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாளைக்கு 240 மணி நேரம். ஒரு நாளைக்கு அப்போ ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் வேலை செய்யணும் தெரியுமா? 80 மணி நேரம் வேலை செய்யணும், 80 மணி நேரம் தூங்கணும். அடே அப்பா, ஏற்கனவே நம்ம பயில சும்மா தூங்குறாங்க, இவங்களை விட்டோம்னா 80 மணி நேரம் தூங்கினா என்ன ஆகும்? கர்த்தர் பாருங்க எவ்வளவு அழகா யோசித்து பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது. 1000 மைல் வேகத்துல சுற்றுறதுனாலதான் அது 24 மணி நேரம் என்ன செய்யுது? கரெக்டா வருது. எல்லாம் இருக்கிறீங்களா? 8 மணி நேரம் வேலை, நல்ல வேலைக்கு இருக்கிற கம்பெனிக்காரன் 80 மணி நேரம் வேலை வாங்கினா சரீரம் என்னத்துக்கு ஆகுறது? எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே யெகோவா ஈரே எல்லாவற்றையும் யோசித்து சிந்தித்து நின்று நிதானித்து கவனித்து ஞானமாக எல்லாவற்றையும் நேர்த்தி என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். இவைகளெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். எந்த நேரம் பிரச்சனையே யோசிக்காமல் பாருங்க, பிரச்சனையே பாருங்க எண்ணி பார்த்து கவலைப்பட்டு கலங்காமல் புலம்பாமல் யெகோவா ஈரே மனிதனுக்காக எதெல்லாம் ஆயத்தப்படுத்தினார் என்பதை அப்படியே எண்ணி பார்க்கும் பொழுது வாய் ஆட்டோமேட்டிக் என்ன செய்ய ஆரம்பிக்குது? துதிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தரை துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் நாம் தங்கியிருக்கிற அந்த ரூம்ல என்ன செய்ய ஆரம்பிக்குது? இறங்க ஆரம்பிக்கிறது. தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிப்போம். எல்லா பிரச்சனைகளும் வேரோடு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பட்டு போக ஆரம்பிக்கிறது. வியாதிகள் மறைய ஆரம்பிக்கிறது, தரித்திரங்கள் மறைய ஆரம்பிக்கிறது, கடன் பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கிறது. எப்போது கர்த்தரை பாருங்க நினைத்து துதிக்கும் பொழுது. எனவே சிருஷ்டிப்பிலே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் முன்கூட்டியே பாருங்க சிறப்பாக ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் பின்பு மனிதனை கர்த்தர் என்ன செய்தார்? படைத்தார் என்பதை நாம் சிருஷ்டிப்பிலே கவனிக்க வேண்டும். மனுஷனை முதலிலேயே அவர் உண்டாக்கி வைத்திருப்பார் என்று சொன்னால் என்ன நடந்திருக்கும்? மனுஷன் திக்குமுக்கு ஆடி இருப்பான், மனுஷன் திக்குமுக்கு ஆடி இருப்பான், மனுஷன் வழி தெரியாம செஞ்சிருப்பான், திகச்சிருப்பான். எதை சாப்பிடுறது, எங்க தூங்குறது, எங்க போறது, எங்க வர்றது என்பது அவனுக்கு தெரியாமல் போயிருக்கும். ஆகவேதான் யெகோவா ஈரே அதையெல்லாம் பாருங்க முன்கூட்டி யோசித்து சிந்தித்து பாருங்க மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்தார், அவர் ஆயத்தம் பண்ணினார். எனவே இங்கே நாம் காண்கிற காரியம், இங்கே நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், பிரச்சனை எழும்புவதற்கு முன்னதாகவே தேவன் தீர்வை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். கேள்வி எழும்புவதற்கு முன்பதாகவே பதிலை தேவன் என்ன செய்து விட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவைகளை சந்திக்கும் வழியை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். பாவம் வருவதற்கு முன்பதாகவே அதற்கான பரிகாரத்தை அவர் என்ன செய்து விட்டார்? உண்டு பண்ணி வைத்து விட்டார். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாக இருந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று. ஆகவே பாருங்க, பாவ சாபங்கள் வியாதிகள் வருவதற்கு முன்பதாகவே அதற்கான பரிகாரத்தையும் யெகோவா ஈரே என்ன செய்து விட்டார்? ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். வியாதி வருவதற்கு முன்பதாகவே மருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். மருந்து யார்? இயேசு கிறிஸ்து. அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்கள், அவருடைய ரத்தம், அதுதான் மனுஷனுடைய வியாதிக்கான மருந்தாய் இருக்கிறது. ஒரு பிரசங்கியார் பல வருஷங்களுக்கு முன்பாக சொன்னார், ஒரு மருந்தாம் அருமருந்து, அது இயேசு என்னும் மருந்து. ஒரே ஒரு மருந்து தான், அருமையான மருந்து. அது என்ன மருந்து? வயிற்று வலிக்கு இயேசுதான் மருந்து, கேன்சருக்கு இயேசுதான் மருந்து, பல்லு வலிக்கும் இயேசுதான் மருந்து, சுகருக்கு இயேசுதான் மருந்து, பிரஷருக்கு இயேசுதான், இயேசுவின் தழும்புகள் தான். அதான் ஒரு மருந்தா
அருமருந்து, இயேசு என்னும் மருந்து. கரெக்டா சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஆவியானுடைய வெளிப்பாட்டுனாலே வசனத்தின் அடிப்படையிலிருந்து சொல்லியிருக்கிறார் பாருங்க. எனவே பரிகாரி யார்? இயேசு கிறிஸ்து தான் பரிகாரி. எனவே பிரச்சனையின் போது, போராட்டத்தின் போது, வியாதியின் போது யெகோவா ஈரையே நாம் துதிக்க வேண்டும். யெகோவா ஈரையே நாம் உயர்த்த வேண்டும். யெகோவா ஈரையே நாம் கனப்படுத்த வேண்டும். அவருடைய தழும்புகளை நாம் பார்க்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை கனப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயர்த்தும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் மறைய ஆரம்பிக்கிறது. வியாதிகள் மறைய ஆரம்பிக்கிறது. நோய்கள் மறைய ஆரம்பிக்கிறது. எல்லா தீமைகள் ஓட ஆரம்பிக்கிறது. ஆகவே பூமியை கர்த்தர் மனுஷனுடைய குடியிருப்புக்காக என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். ஆமே. நல்ல வசதியான ஒரு இடம் தெரியுமா? பூமி தான். வசதியான ஒரு இடம் மனுஷனுக்கு எதுதான்? பூமி தான். ஆனா நீங்க மனுஷனை பாத்தீங்களா? ஆண்டவரே சீக்கிரம் நீ கொண்டு போய் சேர்த்திருக்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆகி போச்சு. கர்த்தர் வைராக்கியம் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளும். ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாங்க ஆண்டவரே. நீங்க அவங்கள மாத்துங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ண வர மாட்டேங்குது வாய். அவங்களுக்கு அறிவைத்தாங்க ஆண்டவரே, புத்தியத்தாங்க ஆண்டவரே. ஆவியானவரே கிரியை செய்யும். உடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன், நீர் ஆட்கொள்ளும். ஆவியானவரை மேல முடியாத ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் வர மாட்டேங்கிறாங்க. எண்ணி எடுத்துருங்க ஆண்டவர் பெசாட்ல. நம்ம போயிட்டு என்ன ஆகுது? இந்த பூமி கர்த்தர் சொன்னாரு, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். நீங்கள் பூமிக்கு உப்பா எடுத்துட்டு என்ன ஆகும்? என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நீங்கள் பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தை எடுத்துட்டு என்ன ஆகும்? இந்த பூமி இருட்டா போயிடும். அப்ப நம்மள போகணும். நீ எடுத்துருங்க ஆண்டவர், எடுத்துருங்க. என்ன அர்த்தத்துல ஜெபம் பண்றோம் நம்ம? ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் இருக்கிறேன்பா, இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறேன்பா, இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே நான் தீர்க்காயுசா வாழ விருப்பப்படுறேன் ஆண்டவர். ஏன்னா இன்னும் அநேருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கணும். என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் அநேருக்கு நான் போய் ஜெபிக்கணும். அவங்களை நீங்க சுகமாக்குங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆண்டவர் சுகம் இல்லாம கிடக்குறாங்க, எத்தனை பேர் விடுதலையாகாம கிடக்குறாங்க, எத்தனை பேர் கஷ்டத்துல கிடக்குறாங்க. அவங்களுக்கு இன்னமும் நான் சுவிசேஷம் அறிவிக்கணுமே ஆண்டவரே. இன்னும் எனக்கு சரீர பலனை தாரும். இன்னும் எனக்கு வயசை கூட்டி தாங்க ஆண்டவரே. இது எவ்வளவு அருமையான ஜெபம், எவ்வளவு அருமையான ஜெபம். ஆண்டவரே நான் என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணுமே. ஆமே. உம்மை பற்றி எல்லாம் அருமையான சத்தியங்கள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு நான் போதிக்கணுமே. நான் போயிட்டா யாரு போதிப்பா அந்த பிள்ளைகளுக்கு? எல்லாம் இருக்கிறீங்க. அதனால பரலோகத்துக்கு போறதுக்கு தப்பக்கூடாது. இருக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? பிரயாசம் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்வா? பயன்படுத்துவோம். ஆமே. அதுக்கு சிருஷ்டிப்பிலே தேவன் யெகோவா ஈரே இதையெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதாவது சிருஷ்டிப்பிலே என்று சொல்லும் பொழுது மனிதன் வருவதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் என்ன செய்து விட்டார்? கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து. இப்ப மனுஷன் வந்துட்டான். இப்ப மனுஷனுக்கு எதாவது ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். அடுத்த வாரத்துல கொஞ்சம் பார்ப்போம். சத்திய வேதத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்தில் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எதை உண்டாக்கி? ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. சரி, ஏதேன் என்ன அர்த்தம்? விஷயத்துக்கு வரும். ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே கர்த்தர் மனுஷனை கொண்டு வந்து என்ன செய்தார்? வைத்தார். சரி, ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதேன் என்று சொன்னால் ப்ரெஷர் என்று அர்த்தம். அதாவது இன்பம் என்று அர்த்தம். துன்பம் கிடையாது, இன்பம். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஏதேன் என்றால் இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்றெல்லாம் அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஏதேன் என்றால் a place of God's blessing and prosperity என்று அர்த்தம்.
ஏதேன் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் உள்ள ஓர் இடம் என்று அர்த்தம். மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆசீர்வாதங்களும் செழிப்பும் உள்ள ஓர் இடம் என்று அர்த்தம். எனவே யெகோவா ஈரே மனிதனுக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் இன்பத்தையும் ஆயத்தம் பண்ணினார் என்பதை நாம் சத்திய வேதத்திலே காண முடிகிறது. கர்த்தர் பாருங்க, ஆதாம் ஏவாளையும் துன்பத்துக்குள்ள கொண்டு விடல. தம்பி, உலக வாழ்க்கையே எப்படித்தான்? துன்பம்தான், கஷ்டம்தான், இடுக்கம்தான், நெருக்கம்தான். அப்படித்தான் இருக்கும் பூமினா. அப்படி இல்லை, செய்யல, சொல்லல. இன்னைக்கு இருக்கிற பூமி பாவத்துல விழுந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய பூமி. இன்னைக்கு இருக்கிற பூமியை பார்த்து ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அந்த முதல் மனுஷனாய் ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக இருந்த பூமி அவ்வளவு இன்பமாய் இருந்தது, அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பூமியாக, செழிப்புள்ள ஒரு பூமியாக என்ன செய்தது, இருந்தது. அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெரியது என்று சொன்னால், சிலர் சொல்லுகிறார்கள் ஏதேன் தோட்டம் கிட்டத்தட்ட 4-5 தேசங்கள் அடங்கிய ஒரு இடம்தான், ஒரு பகுதி தான் ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள் இந்த ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, அசீரியா, எகிப்து, இப்படிப்பட்ட தேசங்கள் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அது இருந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க எத்தனை தேசங்கள் அடங்கிய ஒரு பெரிய தோட்டம். அருமையான கவனிங்கள். 3/4 செண்டுல ஏதேன் தோட்டத்தில் சில கத்தரு அதான் நீங்க கவனிக்கணும். ஆண்டவரே 3/4 செண்டு போதும் ஆண்டவரே, ஒரு சின்ன வீடை கட்டி அடியை நான் ஒண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனைவருடைய ஜபமா இருக்குது. ஆதாமியாவல் ஜபமே பண்ணல, அதுக்கு முன்னாலே கத்தர் செஞ்சாரு. அவ்வளவு பெரிய தோட்டம். அடே அப்பா, எத்தனை முறை அந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தாங்களே தெரியல. 2 பேரும் போய் பார்த்தாங்களே தெரியல. அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம், பழங்கள்லாம் பார்த்து அடே அப்பா பூரிச்சிருப்பாங்க, கத்தரை ஸ்தோத்தரிச்சிருப்பாங்க, கத்தரை துதிச்சிருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஜெபம் என்றால் என்ன? அழுகிறது, கண்ணீர் சிந்துறது, ஓன்னு கத்துறது. அதான் ஜெபம்? அது கிடையாது. ஜெபம் என்றால் என்ன? கத்தரை துதிப்பது, கத்தரை ஆராதிப்பது. ஆதாம் ஜெபிச்சான், ஆனா அழல, கண்ணீர் சிந்தல, கத்தரை துதிச்சான். ஆண்டவரே எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறீர் பூக்களை, எவ்வளவு அழகாய் மிருகங்களை படைத்திருக்கிறீர், எவ்வளவு அழகாய் பழங்களை படைத்திருக்கிறீர், எவ்வளவு அழகாய் இந்த விலங்குகளை படைத்திருக்கு. விதவிதமான குருவி, விதவிதமான சத்தம். அடே அப்பா, ஒன்று கீச்சுன்னு கத்துது, ஒன்று கூச்சுன்னு கத்துது, எப்படியே கத்துது, அழகழகா கத்துது. நம்ம சவுண்டு கொடுத்தா அது ரிப்ளை வேற கொடுக்குது. நம்ம சவுண்டு கொடுத்தா மறுபடியும் செய்யுது, எசப்பாட்டு பாடுது, அது ரிப்ளை கொடுக்குது. அது எல்லாரும் இருக்கிறீங்களா? அவ்வளவு அழகாய் கத்தர் இருக்கிறாரு, படைத்திருக்கிறார். ஆகவே ஏதேன் தோட்டம் என்பது 3/4 செண்டு கிடையாது. அது பாரு 4-5 தேசங்கள் அடங்கிய பெரிய பகுதி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தர் நமக்கும் கூட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறார். நமக்கு பெரிய பெரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும், நாம் ஜெபிப்பதற்கும், நாம் நினைப்பதற்கும், நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமே. ஆதாம் ஏவாளுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர் நமக்கும் பெரிய பெரிய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறார்? கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப டெய்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒன்றும் இல்லையே அப்படியே என்ன செய்யக்கூடாது? கிண்ணறத்தை எடுத்து கீ நினைச்சக்கூடாது, வாசிக்க கூடாது. கர்த்தாவே, ஆதாமுக்கு மாத்திரமல்ல எனக்கும் கூட பெரிய பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்ப்பா. அது என் மாம்ச கண்ணுக்கு தெரியல, ஆவியானவரை உமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரே, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை எனக்கு நீர் வெளிப்படுத்தும். எனக்கு இதான் ஜெபமா இருக்கணும். ஆவியானவரே, என்னென்னமோ ஜெபம் கிடக்கணும். சில சமயங்கள் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, பதிலே வராது அதுக்கெல்லாம். ஆனால் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யணும்.
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணினவைகளை நான் பார்க்க பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. இந்த ஜெபத்தை டெய்லி பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. பெரிய பெரிய காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வீங்க? பார்ப்பீர்கள். ஆமென். ஆகவே ஏதேன் தோட்டம் ஆயத்தம். ஆமென். அது மாத்திரம் இல்ல, யெகோவா ஈரே ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆறுகளை ஆயத்தம் பண்ணினார் என்பதை சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. எத்தனை பெரிய ஆறு? 4 பெரிய. அடே அப்பா, நதி வருது, அந்த நதியிலிருந்து ஆறுகள் என்ன செய்யுது? அப்படியே 4 பிரிஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஓடிடு. எத்தனை ஆறு? 4 பெரிய, 4 சின்ன ஓடை, 4 சின்ன வாய்க்கால் அப்படின்னு சொல்லி எழுதப்படல. 4 பெரிய ஆறு. கர்த்தர் ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு, அப்ப அங்க வாங்க, 2 பேரும் இங்க வாங்க, அங்க பாரு பக்கத்துல ஒரு அடி வைப்பு போட்டிருக்கேன், அது தண்ணி வராதுப்பா, நீ ஒரு கூட தண்ணி எடுத்து ஊத்தணும். ஊத்தி கையை பொத்தி வச்சுக்கிட்டு புசுக்கு புசுக்கு நீங்க அடிக்கணும். ஏவாளே கரெக்டா தண்ணி ஊத்தணும். நீ என்ன செய்ய? தண்ணியை கரெக்டா ஊத்தணும், அவன் அடிக்கணும். அப்ப தண்ணி என்ன செய்யும்? அப்ப என்ன செஞ்சுக்கீங்க? தண்ணி வரும், குடிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க. என்ன செஞ்சுக்கீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கீங்க அப்படின்னு கர்த்தர் சொல்லவே சொல்லல. விட்டாரு பாருங்க 4 பெரிய ஆறுகளை. தோட்டமும் பெருசு, ஆறும் பெருசு. எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே அவரிடம் கேட்கும்போது பெருசாவே நீங்க கேட்கணும். எல்லாம் இருக்கிறீங்களா? தோட்டமும் பெருசு, ஆறுகளும் பெருசு. அப்ப நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே கோச்சுக்கிறாதீங்கப்பா, கொஞ்சம் எடுத்து விலைவாசியெல்லாம் வயது ஏறி போச்சு ஆண்டவர், நமக்கு தெரியாதா? பெட்ரோல் ரேட்டெல்லாம் என்ன செஞ்சு போச்சு? ஏறி போச்சு ஆண்டவரே, நமக்கு தெரியாத ஒண்ணுமில்ல ஆண்டவரே, கொஞ்சம் கூட்டி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்ல கேட்கக்கூடாது. கேட்கும் போது தகப்பனே எவ்வளவு விலைவாசி உயர்வுகள் ஏறட்டும் இறங்கட்டும், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதை விட கோடி மடங்கு நீர் பெரியவர், கோடி மடங்கு நீர் பெரியவர் ஆண்டவரே. எல்லா விலைவாசி உயர்வுகளை விட நீர் பெரியவர். எல்லா விலைவாசி உயர்வை கண்டு நீர் பயப்படுகிற தேவன் அல்ல. கர்த்தாவே உடைய அன்பு பெரியது, நீர் பெரியவர், உடைய கல்வாரி பெரியது, உடைய ரத்தம் பெரியது ஆண்டவரே, உடைய நாமம் பெரியது ஆண்டவரே. நீர் பெரியவரா இருக்கிற அப்படின்னாலே நான் பெருசா மட்டும் கேட்கிறேன்பா, அதை விட பெருசா நீங்க என்ன செய்வீங்க? தருவீங்க. ஆமென். ஆகவே ஜெபத்துல போய் என்ன செய்யுங்க? பெருசா பக்கத்துல எப்படி சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட பெரிய பெரிய காரியத்தை கேளுங்க. ஏன்னா அவர் பெரியவர். ஆமென். அவர் பெரியவர். அது மாத்திரம் இல்ல, யெகோவா ஈரே ஆதாமுக்கு பொன்னை ஆயத்தம் பண்ணினார் என்பது என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். என்ன விளையும்? என்ன விளையும்? சும்மா சத்தமா சொல்லுங்க. என்ன விளையும்? பொன் விளையும். நெல் விளையிறத பார்த்துருக்கிறோம், சோளம் விளையிறத பார்த்துருக்கிறோம், கம்பு விளையிறத பார்த்துருக்கிறோம், கேழ்வரகு விளையிறத, கரும்பு, சோளம், வாழை இதெல்லாம் விளையிறத பார்த்துருக்கிறோம். பொன் விளையிறத பார்த்துருக்கிறோமா? ஆனா ஆதாம் காலத்துல, ஆதாம் இருந்தப்ப பொண்ணு என்ன செஞ்சிச்சு? விளைஞ்சிச்சு. ஒரு மொழிபெயர்ப்புல பாருங்க இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிரசங்க எடுத்து விலைக்கு சொல்றாரு. பொண்ணெல்லாம் உருண்டை உருண்டையா கிடந்துச்சா மருகையே இடத்துல. அது மேலதான் நடந்தானா? யாரு? ஆதாம். ஆதாம் ஏவாளும் பொண்ணு மேலதான் நடந்தாங்களா? நம்முடைய தேவன் பரலோகத்திலேயே பொண்ணுனால ரோடு போட்டிருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? ஏன் தோட்டத்துல பொண்ணை விளைய வச்சுட்டாரு. அது உருண்டையா கிடக்குது. ஆதாம் ஏவாள் எடுத்து பார்த்து இது என்னப்பான்னு கேட்கிறாங்க. பொண்ணு பிள்ளை, நீ போடு பிள்ளை கீழாத. அவன் வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பொண்ணு மேல. எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு 1 கிராம் காட்டி மனுஷன் காதை எடுத்துட்டு போயிருக்க.
விரலை எடுத்துட்டு போயிடுறா, சுண்டு விரலை. மோதிரம் போட்டதோட விளைவு சுண்டு விரலை காணோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் பாருங்க, ஏராளம் பொண்ணு என்ன செஞ்சார் கர்த்தரங்க? விலைய வைத்தார். 12 வாசிங்க சிஸ்டர். அதிகாரம் 2:12. அந்த தேசத்தின் பொன் என்ன செய்ய, எப்படிப்பட்டது? நல்லது. போதும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது. சொல்லுங்க, பொன் நல்லது, பொன் கெட்டது கிடையாது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நீங்க பொன் நல்லதுன்னு சொன்னா அவ்வளவுதான். நம்மள கல்லெறிஞ்சு சில பிரசையார் எழுதிடுவாங்க. கல்லெறிஞ்சு 4 கள்ள பிரசையாரியா, கள்ள போதகை, கள்ள பிரசையாரு அப்படின்னு முத்திரை குத்திடுறது. ஆனா ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது, பொன் விளைந்தது. அந்த பொண்ணு எப்படிப்பட்டது? நல்லது. எல்லாம் சொல்லுங்க, பொன் நல்லது. ஆமென். ஆகவே பொண்ணு கெட்டது கிடையவே கிடையாது. அது மாத்திரமல்ல, கவனியுங்கள், கர்த்தரே நல்லது என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு சில பெந்தேகோஸ்தே மக்கள் என்ன சொல்றாங்க? அது கெட்டதுன்னு சொல்றாங்க. பார்த்துருக்கீங்களா? பொண்ணு அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க, ஒரு குளிர் பிரதேசத்துல இந்த ஐடி ரைடு பண்றாங்கல்ல, போனாங்களாம். நிறைய பணங்களா இருக்குது, டாக்ஸ் எல்லாம் கட்டலாம் சொல்லிச்சு. அவர் யாருன்னா பெந்தேகோஸ்தேக்காரர். ரைடு போனாங்களாம். போய் வீடெல்லாம் ராவி ஈவி பார்த்தாங்களாம். ஏதோ கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அவ்வளவுதானா. அது கரெக்டாக கட்டியிருந்தார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐடி ரைடு போடுவோம் சொன்னாங்கண்ணா, ஏங்க 1 கிராம் தங்கல்ல வீட்டில் ரைடு போன ஆள் கொடுத்த சாட்சி. 1 கிராமு. இவ்வளவு பெரிய பணக்கார மனுஷனா இருக்கிறாரு, இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறாரு, சர்ச்சுக்கு போறாரு. ஆனா என்ன இல்ல, 1 கிராமு தங்கம் இல்லையா வீட்டுல. இல்ல இருக்கிறீங்களா? 1 கிராம் தங்க வீட்டுல இருந்துச்சுன்னா எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாதுன்னு சொல்லி அவங்க சபையில என்ன செஞ்சாங்க? போதிச்சிட்டாங்க. ஆனா ஆதாம் ஏவாள் எங்க நடந்துட்டு இருந்தாங்க? பொன் நல்லது என்று கர்த்தர் சொல்லும் பொழுது சில பெந்தேகோஸ்தே ஜனங்கள் பொண்ணு கெட்டது, பொண்ணு கெட்டது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க எதை நம்ப போறீங்க? நீங்க எதை நம்ப போறீங்க? கர்த்தர் சொல்றதை நம்ப போறீங்களா, இல்லை பெந்தேகோஸ்தே ஜனங்கள் சொல்றதை நம்ப போறீங்களா? கர்த்தர் சொன்னதை நம்பினீங்கன்னா இப்ப இருக்கிறத 100 மடங்கு நல்லா இருப்பீங்க. இப்ப இருக்கிறத 1000 மடங்கு என்ன செய்வீங்க? நல்லா இருப்பீங்க. ஆமென். நீங்க கர்த்தர் பக்கம் நிக்க போறீங்களா, இல்ல பெந்தேகோஸ்தே மக்கள் பக்கத்துல நிக்க போறீங்களா? கர்த்தர் பக்கத்துல நின்னீங்கன்னா இதை விட என்ன செய்வீங்க? ரொம்ப ஜோரா நல்லா இருப்பீங்க. ஆமென். கர்த்தர் பக்கமாய் நின்றீர்கள் என்று சொன்னால் பொன்னை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, பொன் நல்லது. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படும் ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. ஆகவே கர்த்தர் பக்கமாய் நில்லுங்கள், அவருடைய வார்த்தையின் பக்கமாய் நில்லுங்கள், அவருடைய கல்வாரியின் பக்கமாய் நில்லுங்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக தரித்திரர் ஆனாரே. எதற்காக தரித்திரர் ஆனார்? நம்மை ஐஸ்வர்யவான்களாய் ஆக்குவதற்காக. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரரானாரே. அப்ப இயேசுவும் கல்வாரி சிலுவையில தரித்திரராகி நானும் தரித்திரத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. எனக்காக அவர் தரித்திரரானார், என்னுடைய தரித்திரத்தில் அவர் சுமந்து தீர்த்தார். அவருடைய ஐஸ்வர்யத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எனக்கு பண்ட மாற்றம் செய்திருக்கிறார். என்னுடைய பேரிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? செலுத்தி இருக்கிறார், டிரான்ஸ்பர் பண்ணி இருக்கிறாரு. ஆகவே ஐஸ்வர்யம் என்னுடையது. அந்த ஐஸ்வர்யத்தை எடுத்து நான் கர்த்தருக்காக, அவருடைய ஊழியத்துக்காக, ஆலயம் கட்டப்படுவதற்காக, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக, தேவன் நாம மகிமைக்காக என்ன செய்ய போகிறேன்? நான் பயன்படுத்த. எத்தனை பேர் பயன்படுத்த போகிறோம்? ஆமென். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி எல்லாரும் எழுப்பி இருக்கும். அடுத்த வாரத்திலே மீதம் உள்ளதை தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது, அடுத்த வாரத்திலே நான் பார்க்கலாம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றிப்பா. ஆதாமுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக
எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவரை வெளிப்படுத்துங்க ஆவியானவரை. எதெல்லாம் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது உலக தோற்றத்துக்கு முன்பதாக அதை நாங்கள் பார்க்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக கேட்கிறோம். ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. ஓ தேவனே, ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஈரே, கர்த்தாவே, உம்மை நாங்கள் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் பார்க்க, அவைகளை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை பெரிதானவைகளை விசுவாசித்து பெரிதானவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறீர். பெரிய பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்ப்பா. அதெல்லாம் அவர்கள் பார்த்து துதித்து கர்த்தா மேலே ஏறி வர உதவி செய்ய ஆண்டவரே. பிரச்சனையே பார்த்து கரைந்து போகாமல் மை பார்க்க, இந்த கல்வாரியை பார்க்க, ரசத்தை பார்க்க, கர்த்தாவை நீர் ஆயத்த மணிகளை பார்க்க பிள்ளைகள் ஒவ்வொரு உதவி செய்யும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில்